40க்கு மேலே இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் வந்து கழுத்து வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி தேய்மானங்கள் வந்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரும். இப்போ எல்லாருமே ஒரு 20, 25 ஒரு 30 அந்த ரேஞ்சில் வந்துடுச்சுனாவே எல்லாருக்குமே ரொம்ப காமனாக தெரிஞ்சு போச்சு. இந்த டிஸ்க் ப்ராப்ளத்தினால தான் வந்து கழுத்து வலி வருது அப்படின்றது தெரியுது. அதனால் வந்து அவருக்கு நல்லாவே தெரியுது டிஸ்க் கம்ப்ளைண்ட் இருக்குங்க. அந்த யோகாசனம் செய்ய ஆரம்பித்த பின்னாடி தான் எனக்கு வலி அதிகமாகுது அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், அது வந்து கைக்கு வர நரம்பை பிடிச்சி அழுத்துது. அதனால் வந்து நமக்கு ரேடியேட்டிங் ஆகுது. சில டைமில் வந்து நமக்கு பர்சனல் வெர்டிகோ எடுப்பு, தலை சுத்தல் மாதிரி பல தொந்தரவுகளை வந்து எடுக்குது. ஹெல்த் கெஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த கழுத்து எலும்பு தேய்மானம், அதாவது வந்து செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் மாதிரி வந்து இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எப்படி சித்த மருத்துவம் செய்வது, அதுக்கு உடனடி தீர்வு என்பது, இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறைய இந்த செர்விக்கல் கம்ப்ளைண்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இதில் வந்து நான் வந்து முக்கியமாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றத நினச்சேன். அதாவது வந்து என்ன அப்படின்னா, நிறையா வந்து நமக்கு வந்து இந்த கழுத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து என்ன வருவாங்க அப்படின்னாக்கா, ஒரு 50, 60, ஒரு 40க்கு மேலே இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் வந்து கழுத்து வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி தேய்மானங்கள் வந்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரும். இப்போ எல்லாருமே ஒரு 20, 25 ஒரு 30 அந்த ரேஞ்சில் வந்துடுச்சுனாவே அவங்களுக்கு இடுப்பு வலி, கழுத்து வலி இருக்குது அப்படின்றத வராங்க. அது முக்கியமாக இந்த உட்காந்துன்னு இந்த குனிஞ்சுட்டே வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த முக்கியமாக அந்த ஐடி ப்ரொஃபஷன்ஸ் வந்து இருக்காங்க இல்லைங்களா. இப்போ என்னோட கிருஷ்ணகிரி பக்கத்தில் வந்து என்னோடய மருத்துவமனை இருக்கிறதுனால நிறைய பெங்களூர் பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு அங்கேருந்து ஐடி சம்மந்தமாக வந்து நிறைய வருவாங்க. அதெல்லாம் நான் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இதை சொல்கிறேன். அதில் ஒரு 30, 32 மதிக்க தகுந்த நபர், அவருக்கு கொஞ்சம் கழுத்து ஜவ்வு விலகல் வந்து இருந்திருக்கு. அதாவது வந்து ரொம்ப மைல்டு தான். அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா, கொஞ்சம் இரிட்டேஷன் இருந்திருக்கு, கொஞ்சம் ரேடியேட்டிங் பெயின் இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப சிவியர்க்கில் அந்த கழுத்து உழையுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கழுத்தை அடிக்கடி இப்படி பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா உட்காந்து சிஸ்டமில் வந்து வேலை செஞ்சுட்டே, குனிஞ்சிட்டே உட்காந்து சிஸ்டமில் வேலை செய்யுது. அது அவருக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது. நமக்கு கழுத்தில் வந்து டிஸ்க் பல்ஜி வந்திருக்கு. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ரொம்ப காமனாக தெரிஞ்சு போச்சு, இந்த டிஸ்க் ப்ராப்ளத்தினால தான் வந்து கழுத்து வலி வருது அப்படின்றது தெரியுது. அதனால் வந்து அவருக்கு நல்லாவே தெரியுது டிஸ்க் கம்ப்ளைண்ட் இருக்குங்க அப்படின்றது முடிவு பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, பக்கத்தில் இருக்கிற டாக்டரை வந்து பார்த்தாங்க. அவங்க அப்போதைக்கு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து அவருக்கு வந்து திரும்ப ரெக்கரண்ட்டாக வருது அப்படின்றத இது பண்ணிவிட்டு, கொஞ்சம் இயற்கை முறையில் நம்ம போவோம் அப்படின்றத ஒரு அந்த யோகா சார்ந்த யோகா எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாயிரும், திரும்ப வராது அப்படின்றது இது பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு யோகா தெரபிஸ்ட் வந்து போய் பார்த்துருக்காங்க. அவரும் வந்து கரெக்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட இந்தந்த எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணுங்கள், இந்தந்த யோகாசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டிலையே பண்ணுங்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அவரும் அந்த கழுத்துக்கு தகுந்த சின்ன எக்ஸசைஸ், ரொட்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு அதை ரெகுலராக பண்ணியிருக்காரு. ஆனால் சில ஒரு 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 இது தவறான புரிதல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அவர் அந்த யோகாசனம் செஞ்சிச்சுன்னா கழுத்தை நம்ம பலப்படுத்தணும், இந்த கழுத்தை பலப்படுத்தணும்னா வந்து நாம் சிரசாசனம் பண்ணலாம் அப்படின்றத முடிவெடுக்கிறார். அப்போ சிரசாசனம் வந்து தலைகீழ நின்று காலை தூக்குறாரு. அவர் கொஞ்ச நாள் வந்து ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சமாக வலி வந்து அதிகமாகுது. அப்போ அந்த வலி அதிகமாகி ரேடியேட்டிங் பெயின் அதிகமாகுது. அப்போ வந்து நம்மளோட பழைய பேஷண்ட் ஒருத்தர் வந்து அவருக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அவர் ரெஃபர் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வரும்போது அப்போ வந்து நம்ம கேட்குறோம், இந்த ஹிஸ்ட்ரி கேட்குறோம், என்னாச்சு, ஏதாச்சு, எத்தனை நாள் இந்த பெயின் இருக்குது, எப்படி இருக்குது, அவரும் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது லைனாக வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ நான் இந்த யோகாசனம் செய்கிறேன் சார் அப்படின்னா, இந்த மாதிரியான யோசனைகள் செய்கிறீங்க, இந்த மாதிரி செய்யும்போது நான் சிரசாசனம்லாம் செய்வேன் சார் அப்படின்னா. ஆனால் அப்போ தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த யோகாசனம் செய்ய ஆரம்பித்த பின்னாடி தான் எனக்கு வலி அதிகமாகுது அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், இந்த யோகாசனம் அந்த யோகா மாஸ்டர் வந்து செய்ய சொன்னாரா அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து யூடியூப் பார்த்தேன், கழுத்து ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் அதை பண்ணேன் அப்படின்னாங்க. என்ன பிரச்சனைன்னே தெரியாமல்
செல்ஃப் மெடிக்கேஷன் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான்றதை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அது எவ்வளோ தப்பான, அதாவது வந்து செர்விக்கல் டிஸ்க் பல்ஜ் எப்படி வருதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கரெக்டான மருத்துவரோட ஆலோசனையோட மருத்துவம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? செர்விக்கல் டிஸ்க் பல்ஜ் வந்து எப்படி வருது அப்படின்னாக்கா, நமக்கு கழுத்தில் இப்படி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி எலும்புகள் இருக்கும். அதுக்கு இடையில இன்டர்வெர்டிபிள் டிஸ்க்ன்றது வந்து இருக்கும். அந்த டிஸ்கானது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம இப்படி குனிஞ்சே உட்காந்துருக்கிறதுனால அது வந்து இந்த 2 போனுக்கும் இடைப்பட்ட ஸ்பேஸ் ஆனது, அந்த இடைவெளியானது கீழே இறங்கிது. அந்த டிஸ்க்கு வந்து வலுவிழக்கிறதுனால தான் அது இருக்குது. அந்த டிஸ்க்கு வலுவிழக்கிறதுனால இந்த மேலே இருக்கிற வெயிட்டை தாங்க முடியாமல் அது கொஞ்சம் கீழே இறங்குது. கீழே இறங்குறதுனால அது பிதுங்கி வெளியில் வருது இல்லையா? அது வந்து கைக்கு வர நரம்பை பிடிச்சி அழுத்துது. அதனால் வந்து நமக்கு ரேடியேட்டிங் ஆகுது. சில டைமில் வந்து நமக்கு பர்சனல் வெர்டிகோ எடுக்கும், தலை சுத்தல் மாதிரி பல தொந்தரவுகளை வந்து எடுக்குது. இதுதான் வந்து நார்மலாக டிஸ்க் பல்ஜ் வந்து வருது. இவர் என்ன பண்ணுறாரு, இது யோகாசனம் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வந்து சிரசாசனம் வந்து தலைகீழே இப்படி நிற்கிறார். அப்போது மொத்த வெயிட்டையும் தலையில் கழுத்தில் கொடுக்கும்போது ஆல்ரெடி கம்ப்ரஸ்டு இருக்கிற இந்த வெர்டிபிரல் காலமானது வெயிட் கொடுத்து நிற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் இறங்கும். அப்போது கம்ப்ரெஷன் வந்து அதிகமாகும். அதனால தான் அவருக்கு சிம்டமேட்டிக்காக வந்து அவருக்கு அந்த தொந்தரவு யோகாசனம் பண்ண ஆரம்பித்த பின்னாடி இது. நான் அதுதான் சொன்னேன், சார் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதெல்லாம் செய்யாதீங்க, நல்ல மருத்துவரோட ஆலோசனையோட ஒரு மருத்துவம் பார்க்குறது தான் நல்லது அப்படின்றத நம்ம அவருக்கு புரிஞ்சு. அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டார். அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அவருக்கு நம்ம பண்ணுறது தப்பு, என்ன பிரச்சனைன்றது விலைக்கு சொன்ன பின்னாடி அவருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மசிலில் வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ரஸ் ஆன வெர்டிபிரல் காலத்தை நம்ம மேனுவலாக வந்து நம்ம டீகம்ப்ரஸ் பண்ணிவிட்டு இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க், அந்த டிஸ்க் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு உள்ள மாதிரியான உள் மருந்துகள் வந்து நம்ம கொடுத்தோம். ஏன்னா அந்த டிஸ்கில் நிறைய நீர் சத்து இருக்கும். அந்த நீர் சத்து வந்து வெளியில் போயிடும். அதனால தான் அந்த டிஸ்க்கு வந்து வலு விளக்குது. அதனால தான் அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் கம்ப்ரஸ் ஆகுது, கீழே இறங்குது. கீழே இறங்கி வந்து நமக்கு டிஸ்க் பல்ஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை டீகம்ப்ரஸ் பண்ணால் மட்டும் போதாது, மறுபடியும் கீழே இறங்கும். அப்போது உள் மருந்துகளை அந்த டிஸ்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உண்டான மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். சிப்பி நெய் போன்ற மருந்துகள், இது வெள்ளாட்டு நெய் போன்ற மருந்துகள், இது வாதத்தை வந்து போக்கக்கூடிய நிறைய கஷாயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அது நம்ம கொடுக்க அந்த இன்டர்வெர்டிபிள் டிஸ்கானது வந்து அவருக்கு வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை டீகம்ப்ரஸ் பண்ண உடனே அவங்களுக்கு அந்த ரேடியேட்டிங் பெயின் எல்லாமே ஒரு 10-15 நிமிஷத்தில் அவருக்கு வந்து ஓரளவு நல்ல ரிலீவ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அவர் பண்ண தப்பு புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு உணவு முறை வந்து எப்படி எடுக்கணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணுன்றதை நாங்கள் சொல்லி அனுப்பிச்சோம். அது என்ன உணவு முறை, அதாவது வந்து முதுகு தண்டோட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ரொம்ப காமனாக இருக்கும். அப்போ அவங்களாம் என்ன மாதிரியான உணவுகளை வந்து எடுக்கணும். இப்போது நம்மளோட வாழ்க்கை முறை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு லேசியான மேம்போக்கு, அதாவது வந்து ரொம்ப அலட்டிக்காமல் வந்து ஒரு சொகுசான வாழ்க்கை தான் இருக்கும். எங்கே போனாலும் வண்டி, நடக்கிறதே கிடையாது, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு மேம்போக்கான வாழ்க்கையே நம்ம உடம்புக்கு அதிகமான உடல் உழைப்பை கொடுத்து நம்ம வந்து பழகிறதில்ல. நிறைய பேர், எத்தனை பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம், எத்தனை பேர் ஜிம்முக்கு போகிறோம். என்னோடய தொழில் நிமித்தமாகவே என்னால் வந்து அதிக நேரம் வந்து கிளினிக்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறையா காரணங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால அது தட்டி போகுது. அப்போது நம்ம உடம்பை நம்ம கொஞ்சம் லேசியாகவே வந்து பழக்கிறோம். அப்படி பழக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்கா, திடீர்னு நம்ம அதை வெயிட்டு கொடுக்கும்போது அதோட ப்ரெஷர் உடம்போட சக்திக்கு மீறி நம்ம திடீர்னு ஒரு நாள் 2 நாள் நம்ம வேலை செய்யும்போது நமக்கு உடலில் அதுக்கு தகுந்த மாற்றங்கள் இருக்குது. அப்போது நம்ம உடல் உழைப்பை வந்து நம்ம கொஞ்சம் கொடுக்கணும். அந்த எக்ஸசைஸாகவோ, வாக்கிங்காகவோ, ஜாக்கிங்காகவோ, எப்படி என்ன உங்களுக்கு யோகாசனமாகவோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணணும். 2வது, உணவு என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, புரதம் சார்ந்த உணவுகள். அதே மாதிரி நம்ம நாங்கள் உடம்புல ஒரு இது பற்றாக்குறை இருக்குன்னாக்கா அது அடுத்த உயிரினங்கள்கிட்ட எடுக்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம முதுகு தண்டு விட வறட்சி அடையுதா, அதில் சக்தி வந்து கம்மியாக இருக்கா, நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது ஆட்டு தண்டு வடை சூப்பு. அப்போ ஆட்டு முதுகு தண்டு வடை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு உண்டான அதில் உள்ள ஸ்பைனில் இருக்கிற ஃப்ளூயிடு, அந்த ஆட்டுக்கால் சூப்பு போன்ற மருந்துகளை வந்து கொஞ்சம் தொடர்ந்து எடுக்கணும். அதே மாதிரி நிறைய இப்போ இது
இந்த கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம நிறையா எடுப்போம். விட்டமின் D3 இதாகிறதுக்கு உண்டானது, பி காம்ப்ளெக்ஸ் போன்ற விட்டமின்கள், நுண் ஊட்டச்சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸோ இது எல்லாமே மொத்தத்தில் வந்து சரி விகித உணவு எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க நான் சொன்ன மாதிரி உப்பு புளியை கம்மி பண்ணணும். ஏன் உப்பு புளியை கம்மி பண்ணணும்னா வீக்கம் அதிகமாகும், ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அதிகமாகும். உப்பு புளியை கம்மி பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்ச பலகாரங்களை வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. வேக வச்சு சாப்பிட்றது வந்து ஈஸியானது, உடம்புக்கு வந்து நல்லதை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நீர் நிறைஞ்ச காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கிறது. சுரக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, பொடலங்காய் இந்த மாதிரியான காய்களை வந்து எடுத்துக்கணும். கிழங்கு வகைகளை வந்து தவிர்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா கிழங்கு எடுத்துக்கும் போது வாதமானது ரொம்ப அதிகமாகும். அதனால் கிழங்கு வகைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெகுலராக உடல் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாங்கனாவே இந்த முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி போன்ற நோய்கள் வந்து நமக்கு வராமல் பார்த்துக்கலாம். இதே போல் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.